மக்களே இதுதான் வந்து வரையாத்தனம். நாங்கள் வரையாத்தனம்னு சொல்லுவோம். இது வந்து பிளாஸ்டிக்கால் செஞ்சது. அதை வால் சைடு வந்து 3 தூண்டை வச்சு முக்கு தூண்டுன்னு சொல்லுவோம் மக்களே. 3 தூண்டை இருக்கும். ஒரு பின்னாடி வாலில் வந்து 3 துண்டை வச்சுருப்போம். வயிற்றடியில் வந்து ஒரு துண்டை வச்சுருக்கோம் மக்களே. இப்போ வந்து வரையாத்தனத்தை வச்சு நம்ம சீலா மீன் பிடிக்க போகிறோம். இது வந்து கிண்ணி மக்களே. இது நாங்கள் கிண்ணின்னு சொல்லுவோம், கரண்டின்னு சொல்லுவோம். அந்த ப்ளூ கலரில் ஒன்று சிகப்பு கலரில் ஒன்று தெரியுதுல்ல, அதுக்கு பேர் வந்து தராத்துன்னு சொல்லுவோம், போடுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கயிறு விட போகிறோம் மக்களே. சீலா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம கயிறு விடுறோம். அடுத்த பார் ஓடுற கனவை பிடிச்சதுக்கு அடுத்த பார் வர வரைக்கும் நாங்கள் இந்த கயிறை போட்டு இழுத்துகிட்டே போவோம் மக்களே. சீலா மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ வரையாத்தணும், அதாவது அந்த பிளாஸ்டிக் மீனை இப்போ வந்து நம்ம கடலில் விடுறோம் மக்களே சீலா மீன் பிடிக்கிறதுக்கு. சீலா மீன் ஓடி வந்து ஒன்றுமே கிடைக்கல. சீலா மீன் இப்போ கனவுக்கு தான் போட போகிறோம் நம்ம. ஒரு கனவா மீன் கொழி வருது மக்களே. இது ஒரு 4வது கனவா பிடிச்சாச்சு மக்களே. அடுத்தடுத்து கனவுக்கு தான் நாங்கள் கயிறு விட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே, எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களே தூரமாக ஒரு போட்டு வந்து பாய் மரம் எழுப்பி வந்து போய்கிட்டுருக்கு. அது வந்து கரையை போகலை மக்களே. எதுக்கு அந்த பாய் மரம் எழுப்பி அந்த வல்லம் போகுதுன்னா, அது வந்து மீனுக்கு வந்து சீலா மீனுக்கு வந்து கயிறு விட்டுட்டு போய்கிட்ருக்காங்க. கொழு வலையை கொறுத்து விட்டுட்டு பாயை எழுப்பி விட்டான்னா அது வந்து அப்படியே பார் வழியாக போயிட்டே இருக்கும் மக்களே. மக்களே நாங்கள் வந்து கனவா மீன் பிடிச்சதுலே வந்து இதுதான் ரொம்ப பெரிய கனவா மக்களே. எப்படியும் ஒரு 4 கிலோ 5 கிலோ வரும் இந்த ஒரு கனவை மட்டும். இன்னும் அதிகமாக கனவா பிடிச்சிருக்கு, தொட்டியில் இருக்குது. நாங்கள் பிடிச்ச கனவையில் இது வந்து தான் ரொம்ப பெரிய கனவா. கனவா செத்துட்டு கல் மாறிட்டு போகுது. அதுதான் போதும் போதும் அந்த கனவு எடுக்க விடும். அது இந்த கடலில் வந்து நாங்கள் ஒரு 30 மீட்ரு ஆழத்தில் நாங்கள் இந்த கனவா மீன் பிடிச்சிருக்கோம். இந்த மீன் வந்து எல்லா பக்கமுமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எல்லா பக்கமும்னா சில குறிப்பிட்ட இடங்களில் தான் இந்த மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து அந்த 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 பெரிய பெரிய உசரமான மலைகள், பவளப்பாறைகள், அதுக்கு அடியில் இந்த மீன் இருக்கும். நாங்கள் இப்போ இந்த மீனை கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாறையில் மீன் இல்லை. இப்போ நாங்கள் வேறு இடத்துல போயிட்டுருக்கோம். அங்கேயும் இதே 30 மீட்ரு, இதுக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அந்த இடத்துல இப்போ போயிட்டுருக்கோம். 2வது போயிட்டுருக்கோம். இப்போ அங்கேயும் நாங்கள் பிடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் இங்கே தான் வருவோம். வந்து இப்போ ஒவ்வொரு இடமா திருப்பி ஒரு வாட்டி பிடிச்சிட்டா 2வது வாட்டி அதில் அந்த பவளப்பாறையில் மீன் பிடிக்காது. மீன் ஆனால் கனவா மீன் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து அது வந்து ஒரு வாட்டி பிடிச்ச உடனே 2வது மற்ற கனவைகள் எல்லாம் ரொம்ப அலர்ட் ஆகிரும்.
அப்போ நாங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து மறுபடியும் அங்கே வந்து போட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த கனவா மீன் கிடைக்கும். அதில் இப்போ வந்து கம்மியாக கனவா மீன் கிடைச்சதுனால அந்த கடலோட அந்த கடல் தண்ணீர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு 25% அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலங்கி போயிருக்கு. இப்போ இந்த கலக்கத்தில் கலங்கி இருக்கும்போது மீன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நாங்கள் இதே போல் கடல் வந்து சில நேரங்களில் ஒவ்வொரு கலராக மாறும் கடல். சில ரொம்ப தெளிஞ்சு இருக்கும், சுத்தமாக அதாவது மேலேருந்து பார்த்தா தரை தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் தண்ணி. அந்த தண்ணியிலலாம் மீன் கொஞ்சம் அதிகமாக கிடக்கும். இந்த டைம் வந்து இன்னைக்குள்ள இதில் வந்து தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது. அதனால எங்களுக்கு மீன் கொஞ்சம் கனவா மீன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு. பொதுவாகவே இந்த இடத்துல தண்ணி ரொம்ப தெளிஞ்சு இருக்க எல்லா மீன்களையும் அதிகமாக கிடைக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது இல்லாமல் ரொம்ப கலங்கி இருந்துச்சுன்னா அது இதாவது இது வந்து நாங்கள் ரொம்ப தூரத்தில் இப்போ ஜிபிஎஸ்சில் நாங்கள் பார்த்து போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல இல்லாத டைமும் இன்னொரு இடத்துல ஜிபிஎஸ்சில் நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்த தேடி இன்னொரு பவளப்பாறை தேடி போயிட்டுருக்கோம். அங்கே போகும்போது நமக்கு அந்த ஜிபிஎஸ் முக்கியமாக நாங்கள் இந்த பவளப்பாறையில் நாங்கள் வந்து இந்த ஜிபிஎஸ்னால் ஒரு 10 பாயிண்ட் அளவு கொஞ்சம் பின்னாடி தான் நாங்கள் வச்சு போடுவோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி இதில் நாங்கள் ஆரம்பிப்போம். அது அப்படியே மெதுவாக பவளப்பாறை தேடி போயிட்டுருக்கும். போக இந்த நீரோட்டத்துக்கு அப்படியே இப்போ எங்களை மெதுவாக தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கும். போக எங்களை ஒவ்வொரு கனவை மீனாக பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது சில டைமு பெரிய பெரிய பாறைகளில் நாங்கள் போடுற தூண்டில் மாட்டிடும். பவளப்பாறைக்கு முன்னாடியே மாட்டினோன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த கேனை அப்படியே அந்த நரம்பு கேனை அந்த ரோலை நாங்கள் அப்படியே கேனில் சுற்றி கட்டி அப்படியே விட்டுட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக நீரோட்டத்துக்கு நாங்கள் அதை விட்டுட்டு கனவு பிடிக்கிறது போயிட்டே இருப்போம். அந்த பவளப்பாறையில் போய் கனவு பிடிச்சிட்டு திரும்ப அதையும் தாண்டி போய் நாங்கள் கனவு பிடிச்சிட்டு பிந்தி வந்து தான் நாங்கள் வந்து ஏற்கனவே வீசிட்டு போன அந்த முடையத்தை அந்த கேனை நாங்கள் பிடிச்சி நாங்கள் இழுத்து அதை வந்து பவளப்பாறை தட்டி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம். இப்படி நமக்கு இப்படி தான் பொதுவாக நாங்கள் பண்ணுவோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இப்படி பார்க்குறதுனால எங்களுக்கு அதிகமான ரொம்ப இருக்குது. இதில் உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. நாங்கள் பிடிச்ச மொத்த கனவா மீன் இவ்வளோந்தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பாய்.